மல்லி தான் டைனிங் டேபிள்ல ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்ப என்னடா அவளுக்கும் தெரியலங்கறா. ஏங்க நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் போய் பார்க்கறேன். எங்க போச்சு இந்த ஃபைல்? ச்சே, கிளம்புறப்ப போய். டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். நல்லா பிபி ஏறட்டும். அப்பதான் மல்லி மேல கொளுத்தி போட்டா டமார்னு வெடிக்கும். வா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். எங்க போச்சு? கையெடு வெண்பா. எங்க போச்சு? வெண்பா குட்டி, உன் பேக்ல ஏதாவது வச்சிருக்கியான்னு பாரு. ஏய், இங்க ஃபைல தூக்கி போட்டுட்டு இருக்கேன்ல, அதை எடுத்து பார்க்காம வெண்பா பேக்ல என்ன செக் பண்ணிட்டு இருக்க? என்னடி, என்ன கலாய்க்கிறியா? கொன்று வைங்க. இங்க வாடி, வாடிங்க. ஆமா, அந்த பழைய பேப்பர்காரன் வந்தான்ல. பேப்பர்கார வெளியே தானே நின்னாரு? அவன் வெளியில தான் நின்னான். அவன் கிட்ட பேப்பர் எல்லாம் அள்ளி கொண்டு போனது நீதானே? 4 கிலோ இருக்குமா? சரிண்ணே. இந்தாங்கம்மா. வரேன். சரிங்கம்மா. ஆமா, ஆனா பேப்பர் தானே மேடம் போட்டேன், அதுல ஃபைல்ஸ் எல்லாம் இல்லையே. ஐயோ, நீ எந்த காலத்துல ஃபைல்ஸ் எல்லாம் பாத்திருக்க? உனக்கு எது பேப்பர் எது ஃபைல்னு கூட தெரியாதுல்ல. இங்க பாரு, இப்போ உனக்கு அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. என் தம்பியோட பிசினஸ் இதனால பாதிக்கப்படுறதுக்கு நான் விட மாட்டேன். நீ ஃபைல் எடுத்து பேப்பர்காரனுக்கு தான் போட்டிருக்கணும். நீ புத்திசாலித்தனமா திருடி போட்ட அந்த ஃபைல நீயா போய் எடுத்து கொடுத்துரு. நீ ஒரு திருட்டு பரம்பரைன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பேசுறீங்க நீங்க? என்ன சும்மா திருடி திருடின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? பேப்பருக்கும் ஃபைலுக்கும் வித்தியாசம் தெரியாதா? பார்த்து தாங்க போட்டேன். உன் நாடகத்தெல்லாம் கொஞ்சம் நிறுத்துறியா? தயவு செஞ்சு பொய் சொல்லாத. வேற எங்கேயும் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு சான்ஸே கிடையாது. பேப்பர்காரன் கிட்ட தான் போயிருக்கணும். விஜய், அங்கதான் போயிருக்கணும். விஜய், ஏய், உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லையா? அந்த பேப்பர் போடுற காசுல தான் நம்ம குடும்பம் ஓடுதா என்ன? 20 crore பிசினஸ் இங்கே நாசம் பண்ணிட்ட. முதல்ல உண்மையை சொல்லு, நீ பேப்பரை போட்டியா இல்லையா? இல்லங்க, ஃபைல தெரியாம போடுற அளவுக்கு நான் முட்டாள் இல்லங்க. விஜய், அவகிட்ட என்ன கேட்டுட்டு இருக்க? நான் தான் போட்டேன் அப்படின்னு எப்படி சொல்வா அவ? அவளுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுல்ல. இந்த ஈயம் பேர்ச்சும் பழத்துக்கு போட்டு 20 ரூபாய் வாங்கலான்னு பாத்துருப்பாளே தவிர 20 கோடி பத்தி என்னடா தெரியும் இவளுக்கு? இன்னொரு 1/4 கிலோ வெயிட் ஏறிச்சுன்னா 21 ரூபாய் கிடைக்காதான்னு தூக்கி அள்ளி போட்டிருப்பா. அம்மாக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு யார் சொன்னா? அவங்க நல்லா வாசிப்பாங்க. இத பாரு, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம், குறுக்க பேசாத. இவ கூட சேர்ந்து சேர்ந்து நீ நிறைய கெட்ட பழக்கத்தை பழக்கி வச்சிருக்க. பால்வாடியில ஏபிசிடி சொல்லி கொடுத்துட்டா இங்கிலீஷ் தெரியும்னு அர்த்தம் கிடையாது. மல்லி, நீ வேணும்னு செஞ்சிருக்க மாட்ட. அது கேர்லெஸ்னஸ் எல்லாருக்கும் ஏற்படுறது தானே. நல்லா யோசிச்சு பாரு. சந்தேகமா இருந்தா சொல்லிடு. இல்ல ரஞ்சிதா, நான் அதை தொடவே இல்ல. மல்லை, தொடவே தொடலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத. வெண்பா இப்ப ஸ்கூலுக்கு போகணும், நான் ஆபீஸ்க்கு போகணும். இவ்ளோ பிரச்சனைல பேப்பர்காரனுக்கு பேப்பர் போடுறதா ரொம்ப முக்கியமான வேலையா போச்சா? அது நீ செய்யாம இருந்திருந்தா இப்ப இவ்ளோ டென்ஷன் கிடையாதுல்ல. எதுக்கு இப்படிலாம் பண்றேன்னே தெரிய மாட்டேங்குது. ரஞ்சி, நீ வேணா அந்த பேப்பர்காரன் எங்க இருக்கான்னு போய் பார்த்து அவன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறியா?
இனிமே பேப்பர் காரனை கண்டுபிடிச்சு என் ஃபைல் எடுத்து நான் எப்போ ஆபீஸ்க்கு போய் மீட்டிங்லாம் அட்டன் பண்றதுக்கா? எனக்கு மீட்டிங் நடந்த மாதிரி தான் ஏதாச்சும் எனக்குன்னு ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு இந்த வீட்ல. ம் கூடவே கேட வச்சிருந்தா அப்படிதான் நடக்கும். மாமா நீங்க கவலைப்படாதீங்க. மல்லி மேல தப்பே இல்ல. அவ மேல நீங்க கோவப்படாதீங்க. நான் இன்னும் 10 நிமிஷத்துல பேப்பர் காரனை பிடிச்சு ஃபைலோட வந்துடுறேன். இப்ப எங்க இருப்பான் அந்த ஆளு? நான் வேணா போய் பார்த்துட்டு வரேன். இல்ல மாமா, நீங்க மீட்டிங் வர போகணும்னு சொன்னீங்கல்ல, அதனால பயப்படாம இருங்க. நான் ஃபைலோட 10 நிமிஷத்துல இங்க இருப்பேன். ராஜிமா வரேன். ஐயா நீங்க பை எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா. வாங்க. மாமா பேப்பர் காரை கூட்டிட்டு வந்துட்டேன். இவருதான் அந்த பேப்பர் காரரா? ஆமா மாமா. இவரு எது கூட்டு வந்த? அந்த ஃபைல் இருக்கா இல்லையா? தெரியல, எதுக்கும் சேஃப்டிக்கு கூட்டிட்டு வரலாமேன்னு தான் கூட்டிட்டு வந்தேன். சேஃப்டிக்கா? என்ன பண்றது ராஜிமா, நான் உங்க கூட பிரியமா இருக்கன்றதுக்காகவே தேவையில்லாம என் மேல பழி வந்துடக்கூடாது பாருங்க. என்ன உளர்ற? என் ஃபைல் இருக்கா இல்லையா? ஏய், அவ சொல்றது உனக்கு புரியலையா? ஒருவேளை ஃபைல் இந்த ஆள்கிட்ட இருந்து ரஞ்சிதா வாங்கிட்டு வந்திருந்தானா என்ன நடந்திருக்கும்? நான் சந்தோஷமா அதை வாங்கிட்டு ஆபீஸ் கிளம்பி இருப்பேன். வேற என்ன நடந்திருக்கும்? நீ சந்தோஷமா தான் போயிருப்ப. ஆனா ரஞ்சிதா தான் திட்டம் போட்டு ஒளிச்சு வச்சுட்டான்னு சொல்லி நடுவுல உன் பொண்டாட்டி நடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? நான் எங்க அப்படி சொல்ல போறேன்? ஐயோ, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா? ரஞ்சி, நீ நல்ல காரியம் பண்ண. இந்த பேப்பர் காரனை கையோட கூட்டிட்டு வந்ததுதான் நல்லதே. ஏங்க, உங்ககிட்ட பேப்பர் போட்டது யாரு? இந்த அம்மா தான்மா. ஏம்மா கேக்குறீங்க? இல்ல, ஒரு முக்கியமான பொருள் ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு, அதான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னோம். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறோம் நான் இல்லம்மா. நேத்து கூட இந்த தெருவில் ஒரு அம்மாவோட தோடு இதில் விழுந்து கிடந்தது. அவங்க தோட தொலைச்சிட்டு கேட்கவே இல்லை, நானே தான் கொண்டு போய் கொடுத்தம்மா. ஐயோ ஐயா, ம் அப்படிலாம் இங்க யாரும் உங்களை சந்தேகப்படல. ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் ஃபைல் பேப்பரோட பேப்பரா வந்துருச்சு, அதை தேடி எடுக்கலான்னு தான். தாராளமா பாருங்கம்மா. இந்தாங்கம்மா. இல்ல, இதுல தேடுறது வேஸ்ட். வீட்டுக்குள்ளதான் தேடணும். நான் தான் இதுல போடலன்னு சொல்றேன்ல. மல்லி மல்லி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அதான் அவர் வந்ததும் வந்துட்டார்ல, செக் பண்ணிட்டு அனுப்பிச்சிருவோமே. ம் ஏங்க, கண்டிப்பா நான் இந்த ஃபைல போடலங்க. நான் பேப்பர் போடுறப்போ எப்பவுமே செக் பண்ணிட்டு தான் போடுவேன். அண்ணே, நீங்க எடை போடும்போது பாத்தீங்கல்ல, அதுல ஃபைல் இருந்துச்சா? நான் கவனிக்கலம்மா. நீங்க கொண்டு வந்தது அப்படியே எடை போட்டு எடுத்துக்கிட்டேம்மா.
அதில் ஃபைல் இருக்கிறது இப்போதாம்மா எனக்கு தெரியுது. பரவாயில்ல, நம்ம கொடுத்த காசுக்கு மேல நல்லாவே கூவுறாரு. பாத்தியா விஜய், இதான் உன் பொண்டாட்டியோட லட்சணம். மல்லி, என்ன நீ இப்ப கூட ஒத்துக்க மாட்டேங்கிற? நாங்க யாரும் உன் மேல பழி சொல்லல, கேர்லெஸ்ஸா கூட நடந்திருக்கலாம். அத கூட நீ ஒத்துக்க மாட்டேங்கிறியே. என்னங்க, நான் இல்லைங்க. வாய மூடு. தெரியாம தான் கேக்குறேன். இதுல அப்படி என்ன உனக்கு சந்தோஷம்? என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் எப்படிங்க உங்க ஃபைல்ஸ்னு தெரிஞ்சே போடுவேன்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.